தமிழக அரசு தருகின்ற இலவச பட்டா பெறுவது எப்படி? அதற்காக எப்படி விண்ணப்பிப்பது என்பதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். பலரும் பல வருடங்களாக சில பகுதிகளில் குடியிருந்து வருவார்கள். ஆனால் அவர்களுக்கு பட்டா கிடைத்திருக்காது. பட்டாவை பொறுத்தவரை மக்கள் எத்தனை வருடம் குடியிருந்தாலும் அது ஆட்சேபனை இல்லாத நிலம் என்றால் மட்டுமே பட்டா கிடைக்கப்பெறும். அரசு தற்போது 86,000 பேருக்கு பட்டா வழங்கப் போகிறது. இது பற்றியான விதிமுறைகளை முழுமையாக அறிந்தால் பட்டா வாங்குவது மிக எளிதாக இருக்கும். மக்கள் கிராமங்களிலிருந்து நகரங்களை நோக்கி குடியேறுவதை அதிகம் விரும்புகிறார்கள். அப்படி குடியேறுவதன் காரணமாக நகரங்களில் நிலத்தின் மதிப்பு உயர்ந்து வருகிறது. இப்போது எல்லா நகரங்களிலும் லட்சக்கணக்கில்தான் நிலத்தின் மதிப்பு உள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் கோடிகளில் நிலத்தின் மதிப்பு உயர்ந்திருக்கின்றது. ஏழைகளுக்கு பட்டா தரும் அரசு, அதே நேரம் புலம்பெயர்ந்து வரும் கூலி தொழிலாளர்கள், ஏழை மக்கள் பலருக்கு இன்றைக்கு வீடு நிலம் சொந்தமாக இல்லை. அதேபோல் அவர்களால் கஷ்டப்பட்டு உழைத்து சம்பாதித்து இடம் வாங்குவது என்பது சென்னை போன்ற பெரிய நகரங்களில் சாத்தியமும் இல்லை. மற்ற பகுதிகளிலும் இடம் வாங்குவதும் சரி, வீடு கட்டுவதும் சரி மிகவும் கடினமாகவே உள்ளது. 30 வருடம் 40 வருடம் முன்பு சென்னை உட்பட பல்வேறு பெருநகரங்களில் புறம்போக்கு நிலங்களில் குடியேறிய ஏழை மக்கள் அந்த நிலங்களுக்கு பட்டா வாங்க முடியாமல் தவித்து வருகிறார்கள். அவர்களுக்கு அரசு இலவச வீட்டுமனை பட்டாக்களை ஏழைகளுக்கு அப்போது வழங்கி வருகின்றது. கடந்த 2023ஆம் ஆண்டு வரை 4.37 லட்சம் பேருக்கு வருவாய்த்துறை சார்பில் இலவச வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டிருக்கிறது. இப்போது இலவச வீட்டுமனை பட்டா பெறுவது எப்படி என்பதை பார்ப்போம். பொதுவாக ஆட்சேபணையற்ற அரசு புறம்போக்கு நிலங்களில் 5 ஆண்டுகளுக்கும் மேலான குடியிருப்பு ஆக்கிரமிப்புகளை சில நெறிமுறைகளுக்கு உட்பட்டு தகுதியான பயனாளிகளுக்கு வீட்டுமனை பட்டா வழங்குவதை அரசு வழக்கமாக கொண்டுள்ளது. அதே நேரம் நீர்நிலைகள், கால்வாய்கள், சாலைகள், கோயில் நிலங்கள் போன்ற ஆட்சேபகரமான ஆக்கிரமிப்பு புறம்போக்கு நிலங்களில் குடியிருப்போருக்கு எந்த காலத்திலும் பட்டா வழங்கப்படுவது இல்லை. அவர்களுக்கு அரசு குடிசை மாற்று வாரியம் மூலம் குடியிருப்புகளை கட்டி குடியமர்த்துகிறது. யார் இந்த பட்டாவுக்கு விண்ணப்பிக்கலாம்? அதே நேரம் ஆட்சேபணையற்ற நத்தம் புறம்போக்கு நிலத்தில் பல ஆண்டுகளாக வசிப்பவர்கள் வீட்டுமனை பட்டா பெற விண்ணப்பிக்க முடியும். ஆனால் பட்டா பெற விண்ணப்பிப்பவர் பெயரில் எந்த வீட்டுமனையும் இருக்கக்கூடாது. பட்டா வாங்க விரும்புவோர் பெயரில் எந்த சொத்தும் இருக்கக்கூடாது. அத்துடன் ஆக்கிரமித்து குடியிருக்கும் இடத்திற்கான எல்லா ஆவணங்களும் சரியாக இருக்க வேண்டும். என்னென்ன ஆவணங்கள் தேவை என்று பார்க்க போனால், முதல் தகுதி என்னவென்றால் வேறு நிலபுலன், மனை, வீடுகள் உள்ளிட்ட அசையா சொத்துக்கள் ஏதும் இல்லாமல் இருப்பது. அடுத்ததாக குடும்ப அட்டை, ஆதார் அட்டை, பாஸ்போர்ட் அளவு புகைப்படம் 2, வருமான சான்று, கோட்டா முறையில் பெற சாதி சான்று உட்பட விண்ணப்பத்தில் இணைக்க வேண்டும். எந்த பகுதியில் குடியிருப்புக்கு ஏற்ற அரசு நத்தம் புறம்போக்கு உள்ளது என்பதை அறிந்து அந்த பகுதியை குறிப்பிட்டு மனு அளிக்க வேண்டும். மாவட்ட ஆட்சியர் மற்றும் முதலமைச்சர் தனிப்பிரிவு போன்றவற்றிற்கும் மனு அளிக்கலாம். அரசு தற்போது 86,000 பேருக்கு பட்டா வழங்க இருக்கின்றனர். அரசின் ஆணையின்படி சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளான காஞ்சிபுரம், திருவள்ளூர் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டங்களில் 10 வருடங்களுக்கு மேலாக ஆட்சேபணையற்ற நிலங்களில் வசிக்கும் குடும்பங்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்கலாம். மற்ற மாநகராட்சிகள், நகராட்சிகள் மற்றும் ஊராட்சிகள், ஒன்றியங்களுக்கு 5 ஆண்டுகள் வசித்தாலே வழங்கலாம். பட்டா பெற வாய்ப்பு உள்ள நிலங்கள் அதில் ஆட்சேபனை இல்லாத அரசு நிலங்களாக மதிப்பிடப்பட்ட மற்றும் மதிப்பீடு செய்யாத நிலங்கள், கல்லாங்குழி, பாறை, கரடு நிலங்கள், கிராம நத்தம், அரசு புஞ்சை, புஞ்சை நிலங்கள், எதிர்ப்புகள் இல்லாத சிறப்பு அரசு புறம்போக்கு நிலங்கள் ஆகியவற்றில் வசிப்பவர்களுக்கு பட்டா வழங்குவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும். பட்டா கிடைக்காத நிலங்கள், ஆனால் சதுப்பு நிலங்கள் உள்ளிட்ட அனைத்து வகையான நீர்நிலைகள், மேட்டு நிலங்கள், மேய்ச்சல், மேய்க்கால், மந்தவெளி நிலங்கள், காடு நிலங்கள், ரயில்வே உள்ளிட்ட மத்திய அரசுக்கு சொந்தமான நிலங்கள், அனைத்து மத நிறுவனங்களின் பெயரில் உள்ள பட்டா நிலங்கள் மற்றும் கோவில் புறம்போக்கு நிலங்கள் ஆகியவற்றிற்கு பட்டா கண்டிப்பாக வழங்கப்படாது. பட்டா பெறும் பயனாளிகளின் ஆண்டு வருமானம் 3 லட்சத்திற்குள் இருக்க வேண்டும். 3 லட்சத்திற்கு மேல் வருமானம் இருந்தால் அவர்களிடமிருந்து நிலத்திற்கான கட்டணம் வசூலிக்கப்பட வேண்டும். பட்டா பெறுவோருக்கு எவ்வளவு இடம் கிடைக்கும்? இந்த பட்டா வழங்கும் பணிக்காக மாவட்டம் மற்றும் மாநில அளவில் குழுக்கள் அமைத்து அதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும். மேலும் சென்னை போன்ற பகுதிகளில் அதிகமாக 1 சென்ட் பட்டா வழங்க வேண்டும். பிற மாநகராட்சிகள், நகராட்சிகள், ஊராட்சி ஒன்றியங்களில் அதிகபட்சமாக 2 சென்றும்,
கிராமப்புறங்களில் 3 சென்றும் வழங்கப்பட வேண்டும் என்று அரசின் அறிவிப்பில் கூறப்பட்டுள்ளது. பட்டா விஷயத்தில் முக்கியமாக அறிய வேண்டிய விஷயங்கள் என்னவென்றால், சென்னை போன்ற பகுதிகளில் உள்ள நீர்நிலை பகுதிகளில் வசிப்போருக்கு அரசு எந்த காலத்திலும் பட்டா தராது. அதேபோல் அனாதீனம், வண்டிப்பாதை, நீர்வழிப்பாதை, வாய்க்கால், கோயில் நிலங்கள், அறநிலையத்துறை நிலங்கள் போன்ற நிலங்களுக்கு முன்பு பட்டா தராது என்பதால் அதுபோன்ற நிலங்களை யாராவது வாங்கியிருந்து உங்களிடம் விற்க முயன்றால் எக்காரணத்தை கொண்டும் அப்படிப்பட்ட இடங்களை வாங்கிவிட வேண்டாம். அப்படிப்பட்ட நிலங்களின் மதிப்பு எப்போதுமே பூஜ்ஜியமாகவே உள்ளது என்று அரசு மாற்றி வைத்துள்ளது. எனவே இது போன்ற விஷயங்களில் மக்கள் பட்டா வாங்கும்போது கவனமாக இருக்க வேண்டும்.